முகம் கொடுத்த ஐயா வருக, நீரிடும் வேலவன் நித்தம் வருக. எத்தனை நாளே சரி அது கூட போகணும்னு நினச்சிட்ருக்கேன். இன்னும் லாஸ்ட்டத்தில் KSRTCயிலேக்க போனேன். எப்படி இன்னைக்கு என்ன vlog பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து வர்க்கலா ட்ரிப் போகிறோம். ஸோ வர்க்கலா ட்ரிப் vlog தான் பார்க்க போகிறோம். நாங்கள் வந்து ஆஸ் யூஷுவல் காத்தால் 4 மணிக்கு கிளம்பணும்னு சொல்லி 5 மணிக்கு கிளம்பியாச்சு. ஆனால் நாங்கள் வந்து தினசத்து வர டிராஃபிக் கம்மியாகவே இருந்தது. ஸோ நல்லபடியாக இப்போ கொச்சி தாண்டியாச்சு, போயின்னு இருக்கோம். அரவுண்ட் 1 o'clock வர்க்கெல்லாம் ரீச் ஆகும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். கடலுக்குள்ள மக்களே. ஸோ நாங்கள் ரூமுக்கு வந்துட்டோம். இது வந்து அசோகம் ரிசார்ட்னு சொல்லிட்டு வர்க்கலா கிளிஃபில் இருக்கிற ரூமாக்கும். நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ரூம் எப்படி இருக்க காட்டித்தரேன். ஸோ இப்படி என்ட்ரன்ஸ் வந்ததும் இங்கே தான் நம்ம ட்ரெஸ்ஸிங் ஏரியா, அப்புறம் வார்ட்ரோப் இருக்குது. அப்படியே உள்ள அப்படியே ஒரு வே மாதிரி இருக்குது, வராந்த மாதிரி வந்தோம்னா இங்கே ரெஸ்ட் ரூம் இருக்குது. அப்புறம் அப்படி போனோம்னா டாடா கட்டில், அப்புறம் ஒரு டேபிள், கட்டிலுக்கு சைட் டேபிள்ஸ், அப்புறம் இங்கே வந்து நமக்கு காஃபி டீ எல்லாம் குடிக்கிறதுக்குள்ள எல்லாமே இருக்குது. அண்ட் அப்படியே இங்கே வந்தோம்னா டிவி அண்ட் தே ஹாவ் அ ஃபேன் அண்ட் ஏசி. அதுக்கப்புறம் தென் நம்மளோட மெயின் ப்ளஸ் பாயிண்ட் ஆஃப் திஸ் ரூம், டடா, சி வியூ ஃபேஸிங் பால்கனி ஆஃப் பண்ணியிருந்தோம். ஸோ இங்கே வந்து இந்த மாதிரி ஒரு சேர் அண்ட் இந்த மாதிரி ஒரு திவான் போட்டிருக்கா. அப்புறம் ஆக்சுவலி வராந்தா இந்த பால்கனி வந்து நல்லாவே ஸ்பேஷியஸாக இருக்குது. சி இப்படி போனோம்னா இங்கேருந்து உங்களுக்கு சி வியூவும் இருக்குது. இங்கே நமக்கு ஸ்விம்மிங் பூலும் பார்க்கலாம். அப்புறம் இங்கே தான் நம்மளோட ஃபுட் ஏரியா இதில். ஸோ இங்கே வந்து பிரேக்ஃபாஸ்ட், லன்ச், டின்னர் 3மே அவைலபிளாக இருக்கும். ஆனால் ரூமுக்கு கொண்டு தரத்துக்கு வந்து லன்ச் அண்ட் டின்னர் மட்டும்தான் கொண்டு தருவா சொன்னால், பிகாஸ் பிரேக்ஃபாஸ்ட் டைம் வந்து ரொம்ப பிஸியாக இருக்குங்கிற மாதிரி சொன்னால். டாடா, எனக்கு இந்த வியூ ரொம்ப பிடிச்சது. அதுவும் நாங்கள் வரத்தே வந்து ஃபுல் மழையாக சூப்பர் வெல்கமிங்காக இருந்தது. ஐ எம் லவ்விங் இட். Ashogam Resort night view. Ta-da!